இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரியும் பலனுமாயிருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் சகோதரனான ஆரோனுடைய புத்திரனாகிய லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் அவனுக்குரிய பொருட்கள் பண்ட பாத்திரங்களை எல்லாவற்றையும் சோதோம் கொமோரோ அந்த ராஜாக்கள் அவனை கொள்ளையிட்டு போகிறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ அந்த காரியத்தை ஒரு எபிரேயன் ஆபிரகாம் இடத்துல சொல்லும்போது அவர் அந்த யுத்தத்துக்கு தன்னோட கூட ஒரு 300 பேரை அழைத்து கொண்டு போய் அந்த யுத்தத்திலே எஸ்கோல், மம்ரே, ஆனேர் இந்த தேசத்தார் அவரோடு கூட யுத்தத்துக்கு வராங்க. அந்த யுத்தத்திலே அவர் ஜெயம் எடுத்து லோத்துவையும் அவனுக்குரிய ஜனங்களையும் அவனுடைய பண்ட பாத்திரங்களை எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருகிறார்னு பார்க்குறோம். இந்த காரியம்லாம் நடந்து முடிந்து அவர் திரும்பும்போது கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகுது. நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருப்பேன். உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு போராட்டம் பிரச்சனை வந்தாலும் உனக்கு ஒரு கேடகம் போல நான் உன்னை பாதுகாப்பேன், உனக்கு நான் மகா பெரிய பலனுமாக இருப்பேன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குரைக்கிறத பார்க்குறோம். தேவன் எப்பொழுதுமே கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஒரு திட மனதை கொடுக்கும்படியான ஆறுதலின் வார்த்தையை தான் கொடுப்பார். ஏன்னா ஏசாயா 41:10 பார்க்குறோம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் சொல்கிறார். அப்போ கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்ம திகைக்கவோ கலங்கவோ தேவையில்லை இல்லையா? தேவன் நம்மை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவார்னா நமக்கு ஒத்தாசை செய்வார், உதவி செய்வார். ஏன்னா அவர் நீதியின் வலது கரத்தினாலே நம்மை தாங்குகிற தேவனாயும் இருக்கிறார். அவர் வலது கரம் நீதியினாலே நிறைந்திருக்கிறதுனால நமக்கு எதிராக வருகிற அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் தேவன் நியாயம் விசாரிப்பார். அதனால்தான் அவர் நீதியின் வலக்கரத்தினாலே நம்மை தாங்குவேன்னு சொல்கிறாரு. சங்கீதம் 119, 114 பார்க்கும்போது இங்கே தாவீது சொல்கிறாரு, என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்துக்கு நான் காத்திருக்கிறேன்னு சொல்கிறார். அப்போது தேவன் தான் நம்முடைய ஆபத்து நாட்கள், இக்கட்டு நாட்களில் மறைவிடமும் கேடகமாக இருக்கிறாருன்னு பார்க்குறோம். அவருடைய வசனத்துக்கு நாம் காத்திருக்கும் போது அந்த வசனமே நமக்கு மறைவிடமும் கேடகமும் ஆறுதலுமாக இருக்குன்னு பார்க்குறோம். அவருடைய வார்த்தை நம்மை ஆட்சி தேய்ச்சி பலப்படுத்தும். மனுஷனுடைய யோசனையெல்லாம் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார்னு சங்கீதம் 94:11 பார்க்குறோம். அப்போ மனுஷனுடைய யோசனைகள் வீணானது, ஆனால் தேவனுடைய யோசனையோ என்றென்றைக்கும் நிலைன்னு இருக்கும். அப்போ யோசனையில் அவர் வல்லவர், செயலில் மகத்துவமுள்ள தேவனாக இருக்கிறதுனால கர்த்தரிடத்தில் நாம் ஒத்தாசையை கேட்கணும். அதே போல் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தில் பார்க்கும்போது கர்த்தருக்கு நமக்கு எப்போ ஒரு கேடகமாக நமக்கு பெரிய பலனுமாக இருப்பார்னா, முதலாவது நாம் எப்படி இருக்கணும்னா பண ஆசை இல்லாதவர்களாய் நம்ம நடந்து கொள்ளணும். போதும் என்கிற மனதோடு நாம் இருக்கும்போது கர்த்தர் நம்மை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன்னு சொல்கிறாரு. அதனால கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்றே சொல்லலாம்னு பவுல் அப்போஸ்தலன் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் இந்த மாதிரி சொல்லுகிறத பார்க்குறோம். ஏசாயா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், இஸ்ரவேலின் பரிசுத்தராகி உன் மீட்பர் உரைக்கிறார்னு சொல்கிறாரு. நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ ஒரு சிறு கூட்டம், ஆனால் எதற்காகவும் நீ பயப்படாதே அப்படின்னு சொல்கிறார். நான் உனக்கு துணையாக இருக்கேன். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் எரேமியாவும் கர்த்தரை நோக்கி என்ன விண்ணப்பம் வைக்கிறார்? கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்திலே நான் நம்பிக்கை கொண்டு இருக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் வாக்குரைத்ததை அந்த இஸ்ரவேல் ராஜாக்கும் அந்த ஜனங்களுக்கும் உரைக்கும்படியாக அவர் தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டார். அப்போ அவர் பலவிதமான பாடுகளை அவர்கள் மூலமாக அவர் அனுபவிக்கிறார். அந்த நேரத்தில் என்ன சொல்கிறார்? கர்த்தர் தான் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், நான் அவரையே நம்பி இருக்கிறேன்னு சொல்கிறார். லூக்கா 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலும், பயப்படாதே சிறு மந்தையே, கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது இவை கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் தேடும்போது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்றே வேதத்தில் எழுதியிருக்கு இல்லையா? முதலாவது தேவராஜ்யத்தை நாம் தேடும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பார். அதே போல் கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறேன்னே தாவீது சங்கீதம் 5:12 சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ கர்த்தர் அவர் நீதிமானை தன் காருண்யம் என்னும் கேடகத்தினால், காருண்யம் என்றால் அவருடைய கருணை, அவருடைய அன்பினாலே நமக்கு கேடகமாக இருந்து நம்மை பாதுகாப்பேன்னு சொல்கிறாரு. சங்கீதம் 18:2 தாவீது தேவனை நோக்கி இப்படி தான்
அவருடைய நாமத்தை உயர்த்துகிறார். எந்த நேரத்துலையும் அவர் இடுக்கமான நெருக்கமான சூழ்நிலையில் அவருடைய சத்துருக்கள் அவரை துரத்தும் போதெல்லாம் அவர் ஜீவனுக்கு கேடு வரும் என்று நினைத்து அவர் ஓடும் போதெல்லாம் தேவனை நோக்கி இப்படி தான் முறையிடுறார். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிறவரும் என் துருகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாய் அவர் இருக்கிறார்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தை அவர் இப்படியாக சொல்லி தேவனை தம் அடைக்கலமாக அவர் கொண்டதுனால அவரை எந்த ஒரு தீமையான கிரியும் தேவன் அவரை அணுகாதபடி காத்து கொண்டார். சங்கீதம் 3:3 பார்க்குறோம், கர்த்தர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறார். என்னதான் நம்ம சிறுமைப்பட்ட நிலையில் இருக்கும்போது ஆனாலும் தேவன் நம் தலையை ஒரு நாள் உயர்த்துவார். அவர் தான் நமக்கு கேடகமும் மகிமையமாக இருக்கிறார் என்று ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய என்னை கர்த்தரை விசுவாசிக்கிற நாமும் அப்படியாகவே நாமும் தேவனை விசுவாசிக்கணும். சங்கீதம் 142:5 பார்க்குறோம், கர்த்தாவே உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், நீரே என் அடக்கலம். அந்த ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் என்னை நீங்கள் என் பங்கு நீங்கள் தான்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறத பார்க்குறோம். ஜீவனுள்ள தேசத்துலன்னா அந்த சத்துருக்கள் பிடியிலேருந்து விடுதலையாகி ஜீவனுள்ளோர் இந்த உலகத்தில் நான் மறுபடியும் வாழ்வேன் என்கிற அந்த நிச்சயம் உம்முடைய கரத்தில் தான் இருக்குன்னு சொல்லி தேவனை நோக்கி அவர் முறையிடுகிறார். சங்கீதம் 58:11 பார்க்குறோம், மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு என்று. அப்போ நீதிமானுக்கு கர்த்தர் பலனை வைத்திருக்கிறார். அவர் உண்மையும் உத்தமமாக நீதிமான்கள் நடக்கும்போது கர்த்தர் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்று மனுஷன் சொல்லுவானா. ஏன்னா நீதிமானுக்கு அவர் ஒத்தாசை செய்யும்போது மற்ற மனுஷர்கள் கர்த்தர் தேவன் உண்டென்று எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். இன்றைக்கி நாமும் விசுவாசிக்கும் போது நமக்காக தேவன் யுத்தம் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இல்லையா. நம்மோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை நம்மை சுற்றியுள்ள கண்கள் காணும்படியாகவும் செய்வார். ஏசாயா 51:12 பார்க்குறோம், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர்னு சொல்கிறாரு. அதனால் நீங்கள் சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாக இருக்கிற மனுப்புத்தருக்கும் பயப்படுகிறது என்னன்றார். ஏன்னா வானங்களையும் விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி எல்லாத்தையும் உண்டாக்கி வச்சிருக்கிறேன். இப்படிப்பட்ட கர்த்தரை மறக்கிறதுக்கு நீங்கள் யார்? அப்போ நீங்கள் மனுஷனை குறித்து, மனுஷனுடைய காரியங்களை குறித்து, வருகிற போராட்டங்களை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா அவன் இன்னைக்கு பூத்து நாளைக்கு மரித்து போகிற புல்லின் பூவுக்கு ஒப்பாக இருக்கிறதுனால, ஜீவனுள்ள தேவனை நாம் வணங்குறதுனால, அவர் வானத்தை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தியுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். அதனால் நம்ம எதற்கும் பயப்படவோ கலங்கவோ தேவையில்லை. என்ன துன்மார்க்கன் விருதாவாக தான் வேலை செய்கிறான்னு நீதிமொழிகள் 11:18 சொல்லுது. ஆனால் நீதியை விதைக்கிறவர்களோ மெய் பலனை அடைவார்கள். கர்த்தருடைய நீதியை செய்கிறவர்களுக்கு தேவன் மெய் பலனை தருவார். அதுதான் தாவீது சங்கீதம் 27:1 சொல்கிறார், கர்த்தரே என் வெளிச்சம் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு நான் பயப்படுவேன்? அவரே என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் சொல்லி தேவனை நோக்கி அவர் விசுவாச அறிக்கையிடுறார். ஏசாயா 44:8 பார்க்குறோம், நீங்கள் கலங்காமலும் பயப்படாமல் இருங்கள். அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன் அறிவித்ததும் இல்லையோ, இதற்கு நீங்களே என் சாட்சிகள். கர்த்தர் எப்பயுமே தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய பரிசுத்தவான்களுக்கும் தனக்கு பயந்தவர்களுக்கும் தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கும் எல்லா காரியங்களையும் தேவன் முன் அறிவித்து நடக்க போகிற காரியங்களை அவர்களுக்கு முன்பாகவே சொல்லி அவங்கள காக்க வல்லமை உள்ளவராக இருக்கார். அதற்கு நாமே அவருக்கு சாட்சியாக இருக்கிறோம். அதனால் அவரை தவிர வேறொரு கண்மலை இல்லை என்று நாம் அறிந்து கொள்ளணும். கர்த்தரே நமக்கு உயர்ந்த அடைக்கலன் பலன், அவரே நமக்கு கண்மலை துருகம் கோட்டையுமா இருக்காருன்னு நம்ம விசுவாசிக்கணும். ஏன்னா விக்கிரகங்களை உருவாக்குகிறவர்கள் எல்லாரும் வீணர்கள் என்று வேதவசனம் சொல்லுது. இச்சிக்கப்படத்தக்கவை ஒன்றும் அதுக்கு நமக்கு உதவாது, அது காணாமல் போகும், அது ஒன்றும் அறியாமல் இருக்கிறது என்று தங்களுக்கு அது வெட்கம் உண்டாக்கும். அவைகளே தங்களுக்கு சாட்சிகளாக அவைகளுக்கு அவங்களே சாட்சியாக இருக்காங்க. அந்த விக்கிரகங்கள் அவர்களை தப்புவிக்காது, அதை செய்கிறவர்கள், அதை நம்புகிறவர்களை. ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லாரையும் உண்டாக்கி உருவாக்கி தாயின் கருவிலே நம்மை தெரிந்து கொண்டு பெயர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன் அன்னைக்கு ஆபிரகாமுக்கு சொன்னார் இல்லையா, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம் மகாபலனுமாக இருப்பேன். அதுபோல் இன்றைக்கும் தேவன் நமக்கு மகாபலனும் கேடகமாக இருந்து நம்மையும் எல்லா காலங்களிலும் நம்மை விடுவிக்க அவர் வல்லமையுள்ளவர். தேவனை நோக்கி பார்ப்போம், அவரை நம்புவோம், விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஆமேன்.